friends, PGTRBல இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா எபித்லமைன். அதாவது யூனிட் 1ல உள்ள எபித்லமைன் வந்து ஹெட்மன் ஸ்பென்சர் எழுதினது. இதில் வந்து நம்ம ஹெட்மன் ஸ்பென்சர் பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் எபித்லமைன் போயமோட ஒரு இன்ட்ரோவும் தான் பார்க்குறோம். சரிங்களா? எபித்லமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எழுதினது அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர். எட்மண்ட் ஸ்பென்சரோட இயர் என்ன அப்படின்னா 1552 to 1599 அவரோட இயரு. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மேஜர் போயட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா சாசர் தான். ஆஃப்டர் சாசருக்கு அடுத்து யார் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் தான். ஹி வாஸ் கால்டு த பொயட்ஸ் பொயட் அப்படின்னு அவர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா செட் பை லேம்ப் தான் சொல்கிறாரு எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து பொயட்ஸ் பொயட் அப்படின்ட்டு. த பிரின்ஸ் ஆஃப் பொயட்ஸ் அவர் யாரெல்லாம் எப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும். த பிரின்ஸ் ஆஃப் பொயட்ஸ் அப்படின்னா த எபிடாஃப் ஆஃப் ஹிஸ் ஸ்டாம்ப் டெஸ்கிரைப்ஸ் ஹிம். முல்லாஸ் பார்ட் வந்து த ரூபின்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ரி. இது எல்லாமே யாருன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் தான். த சன்ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த சன்ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்கிறாங்க. ஹி ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் த சிக்னிஃபிகண்ட் சிம்பிள் ஆஃப் த ஃபியூஷன் ஆஃப் டூ கிரேட் மூமெண்ட்ஸ். அவர் ரெண்டு கிரேட் மூமெண்ட்ஸில் என்ன அப்படின்னா ரெனைசன்ஸும் ரெஃபர்மேஷன். ரெனைசன்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன். born in 1552 died in 1599 அதுதான் அவரோட இயரு. இது வரைக்கும் அவர் எங்கே, அதாவது அவருக்கு அவரோட பேர் என்ன, அவர் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி புனை பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரி அதுதான் பார்த்தோம். இப்போ அவருடைய ஒர்க்ஸ் அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் என்டர்ட் அட் ஸ்டேஷனர்ஸ் ஹில் டிசம்பர் 5 1579. அவர் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்னு ஒன்றும். கொலின் கிளவுட்டி கம் ஹோம் அகெயின் பப்ளிஷ்ட் இன் 1595 இதோ. அப்புறம் ஃபேரி குயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 books பப்ளிஷ்ட் இன் 1590லையும் செகண்ட் 3 books பப்ளிஷ்ட் இன் 1596லையும் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு 3 இது மொத்தம் 7 புக்காக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 3 புக்கு கம்ப்ளீட்டடு. லாஸ்ட்டு 7th புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 cantos தான் ஆஃப் த சேம் ஃபாலோயிங் புக்ஸ் ஆஃப் த ஃபேரி குயின். அது 2 cantos தான் எழுதியிருப்பார். இது 1609. இப்போ ஃபேரி குயின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1590ல் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1596ல் செகண்ட் 3 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1609ல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th புக். சரிங்களா? Complains 9 miscellaneous poems in 1591. எபித்லமைன் in 1592. 1592ன்னா அது வந்து அவர் எழுதுனது. அதாவது 1592ல் அவர் எழுத பிளான் பண்ணி அப்புறம் வந்து 1594ல் தான் அவருக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1595ல் தான் வந்து எபித்லமைன் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது எபித்லமைன் பப்ளிஷ்ட் இன் அப்படின்னா 1595 தான். 1592 வந்து இவர் எழுதுனது ரிட்டனு. 1594 வந்து அரேஞ்ச்டு. சரிங்களா? ப்ரோத்லமைன் ஸ்பௌசல் ஓடு ப்ரைவேட்லி பிரிண்டட் இன் 1596. இந்த ப்ரோத்லமைன் எப்போ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1596 பப்ளிஷ்ட் இன்னும். அஸ்ட்ரோஃபல் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்காடியன் எலிஜி. யாருக்காக எழுதினார் அப்படின்னா சர் பிலிப் சிட்னியோட டெத்துக்காக 1596ல் எழுதினது. சரிங்களா? அஸ்ட்ரோஃபல் வந்து ஒரு எலிஜி. Spenserian stanza is the modification of the Ottawa rhyme used Aristo and Tasso. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு புதுசாக வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒட்டாவா ரைமா அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம ஒரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் டெர்சா ரைமான். நம்ம பார்த்த அந்த டெர்சா ரைமா என்ன அப்படின்னா ஏபிஏ பிசிபி அப்படி பார்த்தோமா. ஏபிஏ பிசிபி சிடி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடிசி வந்து டெர்சா ரைமா. இது வந்து ஒட்டாவா ரைமான்னா ஏபி பிசி ஏபி பிசி பிசி சிபி அப்படி வரும். சிடி அந்த மாதிரி. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ஒட்டாவா ரைமா. தெரிஞ்சுக்கோங்க ஒட்டாவா ரைமாக்கும் டெர்சா ரைமாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். டெர்சா ரைமா வந்து எதில் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் விண்டில் பார்த்துருப்போம். இது வரைக்கும் வந்து நம்ம அவர் எழுதின ஒர்க் என்ன, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது வந்து எபித்லமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிஷ்ட் இன் 1595 வித் த சொனட் சீக்வென்சி அமார்டி. அது என்ன சீக்வென்ஸ்னா அமார்டி அப்பான் த சொனட்ஸ் ஆஃப் பெட்ரார்க் அது 88 சொனட்ஸ் ஃபாலோட் பை த 4 ஷார்ட் லிரிக்ஸ் கால்டு பை அனாக்ரனட்டிக்ஸ் அண்ட் எபித்லமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எபித்லமைன் வந்து என்ன அப்படின்னா மேரேஜ் சாங்கு. செலிப்ரேஷன் இஸ் யூனியன் வித் எலிசபெத் பாயில் இன் அயர்லாண்ட் ஆர் June 11, 1594. பாருங்கள், June 11ல் 1594 அயர்லாண்டில் வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 94ல். சரிங்களா? இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க.
Prothlamine wedding song on the marriage of the daughters of the Earl of Somerset. அவங்க டாட்டர்ஸ் வந்து அந்த கேத்தரின் அவங்க ரெண்டு பேரோட மேரேஜ்க்காக எதுனா என்னன்னா ப்ரோத்லமைன், எபித்லமைன் வந்து அவர் ஓன் மேரேஜ். சரிங்களா? He was profoundly stirred by the dynamism of the Renaissance thought and outlook. The basic religious attitude of Spencer is Protestantism, the outcomes of the Reformation opposing the growing corruption of the Pope and his deputies. சரிங்களா? அப்புறம் தாம்சன் இவரை என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னா, தாம்சன் கால்டு ஹிம் மை மாஸ்டர் ஸ்பென்சர். தாம்சன் என்ன சொல்வாருன்னா மை மாஸ்டர் தான் வந்து ஸ்பென்சர்னும். மில்டன் என்ன சொல்வார் அப்படின்னா அவர் சேஜ் அண்ட் சீரியஸ் ஸ்பென்சர் அப்படின்னும். வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்வார்னா பிரதர், இங்கிலீஷ் மேனு, ஃப்ரெண்டு அண்ட் ஜென்டில் பார்ட்லாம் வேர்ட்ஸ்வர்த் சொல்வார். அதாவது இவங்க எல்லாம் வந்து தாம்சன்னு, மில்டனு, வேர்ட்ஸ்வர்த்லாம் வந்து ஸ்பென்சரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. எலிசபெத் பாயில் was a kinswoman of Sir Richard Boyle, first Earl of Cork. சரிங்களா? Epitlamine is an Elizabethan masque அப்படின்னு சொல்லுவாங்க. Of this, Epitlamine has been acclaimed to be the finest marriage song on the whole of the English literature. The poem runs for 433 lines into 24 parts. 433 linesலயும் 24 parts, 23 stanzas, 19 lines and NY 7 lines, and it marks the 24 hours of the wedding day. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ லைனு, எவ்வளோ பார்ட்ஸ், எவ்வளோ ஸ்டான்சாஸ் எல்லாம். சரிங்களா? The 24 stanzas represent 24 hours of a day. இந்த 24 stanzas என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 24 ஹவர்ஸும் the 365 long lines correspond the day of the year. 365 வந்து அந்த வருஷத்தோட டேட் நாட்களையும், 68 ஷார்ட் லைன்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா 12 months 4 seasons அதெல்லாம் 52 weeks 12 months 4 seasons அதான் வந்து 68 ஷார்ட் லைன்ஸ். சரிங்களா? In addition to this, Spencer makes calendrical allusion to the summer solstice in mentioning Saint Barnabas Day. Barnabas Day அப்படின்னா லாங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. From of the poem வந்து பார்த்தீங்க அப்படின்னா narrative in form, Italian canzone. இது வந்து இட்டாலியன் கேன்சோனும் நரேட்டிவ். இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எபித்லமைன் தான் பார்த்தோம். இது வரைக்கும் நாம் ஸ்பென்சர் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். சரிங்களா? நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட் இதில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு எந்த டாப்பிக்கு எது ரிலேட்டடாக வேணும் அப்படின்னாலும் அந்த டாபிக்ஸ் நான் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.